பசிக்குதுல்ல, டுவர்ட்ஸ் டின்னர் டைமுக்கு நெருங்கி போயிட்டுருக்கோம். ஐ ஃபீல் லிட்டில் ஹங்க்ரி. பசிக்குது. தோஸ் வாட்சிங் ஆன்லைன், நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். ஜாயின் மீ, என்னோட ஜாயின் பண்ணுங்க. நோ, லெட் அஸ் ஹேவ் அ டின்னர் டுகெதர். சேர்ந்து டின்னருக்கு போவோமா? வா. ஐ டோன்ட் நோ what my wife has prepared. மனைவி என்ன எனக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க தெரியல. இட்ஸ் கோட் பி amazing. Wow, let ஒண்ணுமே இல்லை இதுல. சம்டைம் நம்ம பசியோடு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம சில காரியங்களை எதிர்பார்த்து கிட்ட வந்துருச்ச என்று we just want to taste something that I was really looking for. நான் ஆசைப்படுகிறது உன்னை சுவைக்கணும் என்று சொல்லி நான் தீர்மானித்து சுவைத்து போகிற அந்த நேரத்தில் when you found out it is just empty, அதுமே ஒன்றுமே இல்லாம இருக்குது என்று தெரிய வரப்போகுது. we feel disappointment. நம்ம I want to welcome all of you who have joined us through this Facebook live. இந்த Facebook liveல இணைந்த யாவரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். I want you to take all of you and the church, இன்றைக்கு ஆன்லைன்ல பார்த்துக்கிற யாவரையும், சபையில் இணைந்த யாவரையும் இன்னைக்கு என்னோட பிரசங்கத்துக்கு கொண்டு போக ஆசைப்படுகிறேன். And I call today's sermon as undeleted memories. அழைக்கப்படாத ஞாபகம். அழைக்கப்படாத ஞாபகம். Undeleted memories. I have tasted before. நான் இதுக்கு முன்பாக நான் ருசித்திருக்கேன். The dish that has satisfied me. என்னை திருப்திப்படுத்தின சாப்பாட்டை நான் சுவைத்திருக்கேன். I can remember that. எனக்கு அது ஒன்றும் ஞாபகம் இருக்கு. No, if I say how the taste of KFCயோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? finger licking good, yummy. இன்னும் அதோட டேஸ்ட், அதோட சுவை கொஞ்சம் அப்படியே நமக்கு வாய்க்கு கமான்லாம் இருக்கிறீங்களா? we talk about உள்ள கொஞ்சம் புரியுற மாதிரி. how many of you still can the flavor of lime? ஒரு லைம் ஜூஸ் குடிச்சணும் தானே வாயு கொஞ்சம் பட் மேங்கோ சொல்லும் போதே we just need to sometime we just need to bring it to our tongue. நம் சிந்திக்கு அது வரும்போது we get the flavor. நமக்கு அதோட சுவை தானாவே வருது. we get the flavor without tasting it. நான் சுவைத்து பார்க்காமையே ஏற்கனவே நான் சுவைத்தனால, அந்த சுவை என் சிந்தையில இருக்கிறதுனால I get the taste. எனக்கு அந்த சுவை வருது. Can somebody get what I'm trying to say? நான் சொல்றது புரியுதா? But things change when what I desire, what I've tasted before was no more there. நான் இதுக்கு முன்னுக்கு சுவைத்த காரியங்கள் இப்ப அங்க இல்லாத போது I feel disappointed. I feel disappointed. Undeleted memories. அழைக்கப்படாத ஞாபகங்கள். நம்ம
நாம் அத்தனை பேர் சிந்தைக்குள்ளாக இருக்கிறதோ? Can somebody agree with that? Try somebody and say, உங்களோட அழைக்கப்படாத ஞாபகம் என்ன? Can you remember? I got lot. நிறைய கதைங்க இருக்கு. But I can't tell you everything. Sorry. Don't ask me. என்று கேட்காதீங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. Undilated memories. Before I go there, அதுக்கு போகாத முன்பாக, to make you clearly to understand, அது புதிய வைக்காத முன்பாக, let us go for today's text. இன்னைக்குள்ள பகுதிக்கு நம்ம கடந்து போவோம். It's taken from book of Psalm, சங்கீத புஸ்தகம் 81 அதிகாரம் 10வது வசனம். I am the Lord your God who brought you up out of the Egypt. நான் உன் தேவனாகிய கடவுள் கர்த்தர், நான் அல்லவா எகிப்தில் இருந்து உங்களை விடுவித்து கொண்டு வந்தேன். Open wide your mouth and I will fill it. உங்க வாயை எப்படி திறக்கணுமா? Somebody do நல்லா சொல்லுங்களே. பக்கத்துல பார்த்து சொல்ல, வாயை நல்லா தர அவர் நிரப்புவார். Oh, if you can say, the Lord will fill you. நிறைய பேருக்கு அதான் அந்த ரகசியம். When you worship the Lord and say, பக்கத்துல உங்களுக்கு தட்டி சொல்லுங்களேன், எலி மாதிரி பாடாத, பூனை மாதிரி பாடாத, சிங்க மாதிரி பாட ஆரம்பி. Somebody do but forget that. I'm not going to talk about that. அதை குறித்து பேச பாரு. This happened in the சங்கீதத்திலே. சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை எப்ப எழுதுறான்னா, after 1000 years, 1000 வருஷங்கள் கழித்து எகிப்திலிருந்து இப்ப வெளியே வந்துட்டாங்க. Now God is talking to the Psalms. சங்கீதக்காரனுக்கு கூட கடவுள் சொல்லுகிறாரு, that remember, I the Lord has brought you out from the Egypt. He said, don't forget that. Don't you can't delay that memories. அந்த எல்லைகளை அழைச்சிடாதீங்க. Keep remembering that it is high that no something need to be in our memories. சில காரியங்கள் நம்மளோட சிந்தைகளை, நம்மளோட எண்ணங்கள் இருக்கல. Can somebody shout amen? That's why God give us a thought of mind. அதனால தான் தேவன் நமக்கு சிந்தை கொடுத்திருக்கார், so that we can store some undelayed memories into it. So even after the 1000 year, 1000 வருஷம் கழிச்சு, God is still talking about, remember, if I can brought you here, நான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருவேன் என்று சொன்னா, நான் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கேன் என்று சொன்னா, I can do the same thing again in your life. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, மறக்காதீங்க. Don't forget something. Keep there. If God can store some undelayed fire, there's something on it. It was memories that God is revealing to the writer, to us. Sometimes people, we need to remember something. சில காரியங்களை நம்ம ஞாபகம் வைத்திருக்கணும். There was a bad son in the Bible. பைபிள்ல ஒரு கெட்ட பையன் இருந்தான். அந்த கெட்ட பையனோன்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் we remember the story. It's all about தமிழ்ல நேரா போட்டிருக்கு, கெட்ட குமாரன். So we know when we say கெட்ட பையன் சொல்லும்போது, that கெட்ட பையன் was a கெட்ட குமார பையன். It was a prodigal son. He belonged to the rich family. அவன் ஒரு பணக்கார குடும்பத்தில் சேர்ந்தவன்.
something like you and me, உங்களையும் என்னைய போல. அவன் ஒரு பணக்கார குடும்பத்தில் சேர்ந்தவன், உங்களை என்னையும் போல. அவன் ஒரு பணக்கார குடும்பத்தில் சேர்ந்தவன், உங்களையும் என்னையும் போல. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்க ஏமீன் சொல்லல, இப்படியே இருங்க. நம் பணக்கார குடும்பத்தில் சேர்ந்தவன், உங்களை என்னையும் போல. மறுபடியும் சொல்றேன், I just give a last chance for some of you. அவன் பணக்கார குடும்பத்தில் சேர்ந்தவன், உங்களை என்னையும் போல. That sound better. So he went to his daddy. அப்பாட்ட போய் சொல்றா, Daddy, give me my part. என்னோட பகுதியை கொடுங்க. I want to go into my own way. என்னோட சொந்த வழியில நான் போறேன். Let me do whatever I want to do. Father, give me my part. And Father, Daddy did it. அவங்க அப்பா அப்படி செய்தார். And we know what happened. He went through so many things. அவன் அநேக காரியங்கள். The early time was good, but the ending was bad. And the second ending was amazing. ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு மோசமாக இருந்தது, கடைசி இறுதி முடிவோ wow, was amazing. But I wanted to take you all what makes him to end it bad. இது அவனை சிறந்ததாக முடிக்க வைத்தது. Let us go for the verse. It's taken from book of Luke. லூக்கா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். When he come to his sense, அவன் தன் உணர்வுக்கு வரும்போது, he say, how many of my father's hired servant, அப்பா எத்தனையோ வேலைக்காரங்களை வைத்திருக்காரு. Oh, that servant have food to spare. வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க, சம்பளத்துக்கு செய்யற அத்தனை வேலைக்காரங்களுக்கும் சாப்பாட்டு மிச்சமாக இருக்குது. They have spare food. போதுமான வேலை இருக்குது. They are just the servant. அவங்க ஒரு வேலைக்காரங்க தான். My God. And here I am starving to death. இங்க நானும் பசியில செத்து போறேன். His plate was empty. But his memories come back. அவனோட சிந்தைக்குள்ளாக மறுபடியும் ஞாபகம் வருது. அப்பா வீட்டில் சாப்பாட்டு எவ்வளவு நிறைய இருந்தது, பொங்கி வழியிற அளவுக்கு இருந்தது. பட் here I am. ஆனா எங்கேயோ நானும் ஒண்ணுமில்லாம இருக்கிறேன். That was in his thoughts. That was in his memory. That was in his sense. அவனோட எண்ணங்களை, அவனோட சிந்தையில அது வந்தது. It can't be deleted. அது அழைக்கப்படாத ஒரு ஞாபகமாக இருந்தது. My father's arm has plenty. எங்க அப்பா வீட்டில் அதிகமாக இருக்கிறது. Can I get amen from people of God? Oh, your father have a plenty there. நம்ம அப்பா கிட்ட அதிகமாக இருக்கிறது. Lord, you come from the family who can feed you and feed others and still have the balance. ஏன்னா எப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தேன்னு சொன்னா, அந்த குடும்பமானது என்னையோ போஷிக்க முடியும், மற்றவங்களோ போஷிக்க முடியும், எல்லாத்தையும் போஷித்து மிச்சமோ இருக்கிற அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் என்று சொல்லி it come to his mind, it come to his memory. எல்லாரும் எந்திரிச்சு நின்று கத்தி ஏமேன்னு சொல்லியிருப்பாங்க, நான் எதிர்பார்த்தேன். இப்பயோ செய்யல பார்த்தீங்களா? வா, ஏதோ இவர் சொல்லிட்டு போறாரு. ஏன் குடும்பத்தை பார்த்தா அதில் பக்கத்தில் பாருங்க உட்கார்ந்து இருக்கு, பணக்கார குடும்பமா? You may be seated, church. Come get the word today.
இன்னைக்குள்ள வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. If you can remember that your father and more than enough. நான் வந்த குடும்பமானது என்னை மட்டும் போஷிக்கிற குடும்பம் அல்ல, மற்றவங்களை போஷித்து மிச்சம் மீதி அதிகமாக இருக்கிற குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கேன். That's my family. I have a family that can bless me more than enough. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் என் தேவைகளை காட்டிலும் மேலாக சந்திக்கிற குடும்பம். He was not depending on himself when he was with his family. அவன் குடும்பத்தில் இருக்கும்போது அவன் தன்னை நம்பி இல்ல. He was depending on his father. அவங்க அப்பாவை நம்பி இருந்தா. You better lift up your hand and say, God, I trust you. அப்பா, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். Oh, I come from your family. நான் உன்னோட குடும்பத்தில் ஒரு ஆளு. So Father, I remember the memories. His daddy will feed him all the while. The daddy never let his plate to be empty. தன் அப்பா தன் பாத்திரத்தை வறுமையாகவே ஓடல. Every time he go to table, there was a plenty. Every time he open up to see what's in the அவனுக்கு என்ன படைக்கப்பட்டது என்று சொல்லி அவன் ஒவ்வொரு தரையை பார்க்கும் போதே இட்ஸ் சாட்டிஸ்ஃபை, அவனை திருப்திப்படுத்துறது. He come from that family. அந்த எண்ணத்தை எடுக்க முடியல. சொல்லுங்களா, அதை எடுத்துறாத. பக்கத்தில் தட்டி எடுத்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அதை எடுத்துறாத. That some memories God still keep it in your head. சில அற்புதங்களை தேவன் ஒண்ணு வைத்திருக்காரு. It can be deleted. அது அழிக்கப்பட முடியாது. So that you can remember that and get the taste back. மறுபடியும் அந்த சுவையை அனுபவிக்க. I call memories and divide them to two. நான் எண்ணங்களை ரெண்டா பிரித்திருக்கிறேன். I have divided the memories in two. One, I call it active memories. ஒன்னு நான் தமிழ்ல எப்படி சொல்லுகிறா, வாழுகிற ஞாபகம். Another one, I call it deactive memory. தமிழ்ல சொல்லனா மரித்த ஞாபகம். This deactive memories, மரித்த ஞாபகம், before I go there, memories are painful sometimes. எண்ணங்கள் வலியை உண்டாக்கும். Those who agree, just say yes to me. Memories are painful. He went through the pain. See, the memories. ஒருவேளை அவன் பிறந்த போதே அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவனா பிறந்தானா, ஒன்றும் இல்லாம ஐயோ ஒன்றுமே இல்லையா, இன்னைக்கு சாப்பாட்டு கஞ்சி, நாளைக்கு பட்டினி, அடுத்த நாள் மறுபடியும் பட்டினி, அப்புறம் கஞ்சோ ஊருக்காவோ. அவனுக்கு பசினா என்ன தெரிஞ்சிருக்கும். இட் வாஸ் நார்மல் ஃபார் ஹிம். அவனுக்கு அதுதான் வாழ்க்கை. மேக்ஸ் நோ டிஃப்ரெண்ட். நோ, பட் he come from rich family. He have tasted. அவன் அனுபவித்திருக்கிறான். அந்த அனுபவம் அவன் சிந்தையில இருக்குது. இப்ப அந்த அனுபவம் சிந்தை இருக்கிறதுனால இப்ப அது விட்டு போனான, wow, it's painful. சொல்லுங்களா, அனுபவம் வலி உண்டாக்கும். சொல்லுங்களா, அனுபவம் வலிக்கும். some memories, சில எண்ணங்கள் வலிக்கும்.
let me pull back. So the deactive memories, மறைக்கப்பட்ட எண்ணங்கள், மறைக்கப்பட்ட எண்ணங்களோட வலி, I will call it as lesser than the active memories. மறைக்கப்பட்ட, I go slow and steady. I know சில பேர் கொஞ்சம் what is talking about, இவர் என்ன சொல்றாரு. மறைக்கப்பட்ட எண்ணங்கள் ஓட வலி வீரோட எண்ணங்களை காட்டிலும் குறைவா இருக்கும். ஏன்னா மறைக்கப்பட்ட எண்ணங்களுக்கு மறுபடியும் நிச்சயமே இல்லை. Once you know that this thing is dead, the memories will be there. Hope in it, and you have never put hope in it. அது மேல நம்பிக்கை வைக்காதனால the memories will give some pain. அந்த எண்ணங்கள் சில வலி உண்டாக்கும். But you will comfort yourself because you know it is deactive, it is dead. அது மறந்து போச்சு. உதாரணத்துக்கு I can still remember my first car that we bought, the Kanchel 660. I still can remember the number plate, WLN 7016. யாரை போய் நாளைக்கு எடுக்காதீங்க, அடிச்சிடுவேன். I can still remember because it is my first car. No, in fact, எங்களோட மொதல் கார். But அதெல்லாம் பத்துட்டேன். I have sold it. The memories is there. அந்த காடியில் எங்க போனோம்? When first time you went, me and my wife, நான் அக்கா போய் எடுக்கும் போது where we drove it, no, until we pour petrol overflow. பக்கத்து வர காடிக்கு பாதி பெட்ரோல் கொடுத்தோம். பிகாஸ் கஞ்சிலுக்கு எவ்வளவு ஊத்துறோம் தெரியாது. சந்தோஷம் ஊத்துவோன்னு சொல்லிட்டு போயிட்டு அடோனா அம்மா சாப்பிட்டு ஊத்துற நிறைஞ்சு ஊத்துது. And that day blancha, day ஊத்திக்கடா. We still remember that. The memories are there. But I can't get that back. Is that அல்ல மறுபடியும் அந்த காடி என் கருத்துக்கு வராதுன்னு தெரியும். Because I have sold it, it has gone for good. அது போனது போனதுதான். Tell somebody and say போனது போனதுதான், விட்டுருங்க. Just leave it. Something could have been broken. It's gone. One is broken, is broken. சில காரியம் ஆசையாக பாதுகாத்துக்கலாம். பட் உடைஞ்சதுலாம் உடைஞ்சதுதான். மின்னுக்கு பின்னால தட்டி பாருங்க, உடைஞ்சிச்சுன்னா உடைஞ்சதுதான், விட்டுருங்க. You have the memories, but this pain is less. இதை காட்டிலும் கொடூரமான வழி என்னன்னு சொன்னா the active memories, வீரோடு இருக்கிற ஞாபகம். Oh, I'm touching somebody's heart. Yeah. சில பேர் கவனமா கேட்டீங்கன்னா it can go into your heart. You know it is so near, but you just can't touch it. அது அங்கதான் இருக்கிற மாதிரி ஒன்னு. I go to my, நான் வந்து கொஞ்சம் என்னோட பழைய கதை விளைக்கிறேன் so that you can be connected easily. I remember my first dating place. எங்க சாப்பிட்டோன்னு ஞாபகம் இருக்கு. அந்த கடை ஒன்றும் இருக்கு. அந்த கடை இல்லைன்னா கூட எங்க சுற்றணும்னு ஞாபகம் இருக்கு. We can still go to the place because the place is still there. So it's active. நான் போகணும்னு நினைச்சா அங்க போயிடலாம் because it's still there. ஆனா போகணும்னு நினைச்சிட்டு so called I have migrated to overseas. The place is there, but I have no chance to come back to Malaysia. Malaysia வரதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. Everything is there as it is. அது இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கு. But you've been separated, but everything is there. That is painful. In my daddy's house, everything is there. என் அப்பா வீட்டுல எல்லாமே இருக்குது. நான் இப்ப தள்ளி வந்துட்டேன், அங்கதான் இருக்குது. But my plate is empty.
it is really painful. அது வலிய உண்டாக்கும். And that is what this son went through. அவ கடந்து போனது அதுதான். Something that he know is within his reach. என்னால அதை பெற்றுக்கொள்ள முடியும். If I can make a move, I can get that memories back. நான் மறுபடியும் அதை கொண்டு வர முடியும். People of God, there's something sometime. சில வேளையில் சில காரியங்களை I need to get into it and make a move to get back the days. என இடங்களுக்கு மறுபடியும் போறதுக்கு நான் சில காரியம் செய்யணும். I can make something as a memories which is active and kill it as deactive. நான் உயிரோடு இருக்கிற சில ஞாபகங்களை நான் இல்லாத போல மறிக்க வைக்க கூடாது. There's always hope as long it is still alive. அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை இருக்கு. Touch the person next to you and say, I have hope in you because you are alive. நான் நம்புகிறவன் மேல ஏன்னா நீ உயிரோடு இருக்கிற. I have hope in you because you are alive. You can go through any man, but because you are alive, I have hope in you. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. Undelayed memories. In daddy's house, அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷம், ஆடலும் பாடலும் அங்குதானே. நான் வளர்ந்துட்டேன் நினைச்சு நான் சில முடிவெடுத்தேன். I thought I have grown and I can manage it by myself. என்னால எல்லாம் பார்த்துக்க முடியும்னு. இப்ப எந்திரிச்சு போய் 5 பேரை தட்டிட்டு சொல்லிட்டு வாங்க, உங்களால உங்களை பார்த்துக்க முடியாது. நல்லா சொல்லிட்டு வாங்க, உங்களால உங்களை பார்த்துக்க முடியாது. If you try to look out for yourself, without God my plates will be empty. Without God my plates will be empty. No, when காலங்கள் போனோன we think we can handle myself. ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட ஷேரிங்கை ப்ரிப்பேர் பண்ற தவிர எப்ப கடைசா பைபிளை திறந்து படிச்சீங்க? பைபிள் when was the experience? The memories is there. Remember, God speak to me through the verses. I have the days I know. The memories is there. ஞாபகம் இருக்கு. கடவுள் என்னோட பேசுனா. When the last time you let God speak to you in the church? இப்ப கடைசி முறை சபையில வந்து நீங்க போவது கடவுள் இதோடு பேசினார், என்னோடு பேசுறார் சொல்லி வார்த்தையை எடுத்துட்டு போனீங்க. You have some memories in that. அதுல சில ஞாபகம் இருக்கு, அது அழைக்கப்படல. But I don't want to go. I make my plate empty. I know it's empty, but
பசியில செத்து போற மாதிரி அவன் இருக்கா. இன்னொரு உண்மையை சொல்லிட்டா, ஏதாச்சும் சொல்லுங்களேன். Nobody will care for you unless you care for yourself. உங்களை மேல உங்களுக்கு கரிசனை சொன்னா யாருமே உங்க மேல கரிசனை. அப்படி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அனுபவிங்க. எத்தனை கால் உங்களுக்கு வருது ஒரு நாளைக்கு? சாப்பிட்டீங்களான்னு கேட்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10 கால் வருதா? 2 பேர் கால் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாட்டாலே இப்பெல்லாம் பெரிய விஷயம். Nobody will care. Ask them, பக்கத்துல கேட்டு பாருங்க, did you pray for me every day? Tell the truth. Maybe they will pray, God bless One Way Church. அவ்வளவுதான். அந்த சர்ச்சுக்குள்ள நீங்க ஒரு ஆள், அவ்வளவுதான். People pray for you when you are admitted in hospital. நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஜெயிப்பாங்க உங்க பேரை சொல்லி. அதுக்கப்புறம் you need to do it yourself. It's not that only he alone was working there with the pigs. அவன் மட்டும் அந்த பண்டிகள் மத்தியில இருந்து கொண்டில்ல. But nobody there to ask him, நீ சாப்பிட்டுட்டியா? திருப்தியா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? ஓகேயா? நீ ஜெபிச்சது நிறைவேறிச்சிருச்சா? நீ ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சா? நீ நல்லா இருக்கியா? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன்னு நீயும் கேட்கலையே. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன்னு நீங்களும் கேட்கலையே. Nobody bothered. His place was empty. He was starving to death. And nobody's there. யாருமே அவனை ஒன்றும் கேட்கல. யாருமே ஒரு ரொட்டி சன்னா புக்கோஸ் பண்ணி கொண்டு போயிட்டே சாப்பிடுறா. Nobody do that. பக்கத்துல மறுபடி தொட்டு சொல்லுங்க, நீங்களோ கேட்கலையே. Sometime என் அப்பா மட்டுமே நிரப்ப முடியும். There's so many people around us. ஃபோனை எடுத்து பாருங்க, எத்தனை பேர் உங்களோட கான்டாக்ட்ல உங்களோட ஃபோன்ல இருக்காங்கன்னு. சில பேருக்கு cannot act anymore. Google full, SIM card full. இன்னும் என்ன காட்டு சொல்லுவாங்க, அந்த பேர் வர மாட்டேதுடா. மெமரி கார்டு full. But did you receive one message asking you? By the way, WhatsApp is free. WhatsApp free தான். ஒரு WhatsApp மெசேஜ் வந்து, என்ன சாப்பிட்டீங்க, எப்படி இருக்கீங்க, you won't get it. You won't get it. வராது. Your daddy has did it. உங்க அப்பா மட்டுமே உங்களுக்காக காத்திருக்கிறார். Bring back that memories. ஒவ்வொருத்தரையும் ரூபா அடிச்சுட்டு நான் போகும்போது அப்பான்னு கூப்பிடும் போது, he was there for me. எனக்காக இருந்தா.
நான் உழுவு போகும்போது அவர் கரம் தாங்கினது என்ன. Remember, it is I, the one who brought you from the Egypt. நான் அல்லவா உங்களை கொண்டு வந்த, மறந்துடாதீங்க. Keep it as undelayed memories. அழைக்கப்படாத ஞாபகமாக அதை வைத்திருங்க. கூட நீ அனுபவித்த நாட்கள் எவ்வளவு உண்டு. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பிலே களி கூறுவோம். That moment. அப்படிப்பட்ட அனுபவம் இருந்ததுல, நான் அவருக்காக, அவர் எனக்காக. My beloved is mine and I am my beloved. The moment, the ஞாபகங்க. Then my prayer went more than hours. என் ஜெபங்கள் 1 மணி நேரத்துக்கு தள்ளி போன நாட்கள் இருந்தது. But now I have taste, I have memory. அந்த ஞாபகங்கள், அந்த எண்ணங்கள் இருக்கு. I remember how I used to worship the Lord, lift my hand, என் கரங்களை உயர்த்தி எப்படி கத்தி பாடி ஆராதித்து அவரை போற்றி துதித்து அவர் பாதத்துல வணங்கி. I remember. Go back to your father. Go back to your father. Go back to your father. அவர் அல்லவா என்னை திருப்திப்படுத்துவார். He has never let my plate to be empty. என்னோட பாத்திரத்தை அவர் வறுமையா ஓட மாட்டார், நிரப்பிக்கிட்டே இருப்பார், நிரப்பிக்கிட்டே இருப்பார். காலங்கள் மாறி இருக்கலாம், but I still need to be in my daddy's house. அப்பா வீட்டில் நான் இருக்கணும். I know அப்பாக்கு எப்போதுமே நான் சின்ன பிள்ளைதான். He feed me, he take care of me. I don't know, that's the art of father. அதுதான் அப்பா உள்ள நினைக்கிறது. They never see the children growing. Your daddy is such a kind. நம் பரலோக அப்பா அவர் மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருப்பார். என் பிள்ளை எப்போ வரும், என் பிள்ளை எப்போ வரும், என் பிள்ளை எப்போ வரும். He's the one who's looking towards you. He's the one who's searching you. He's the one who's waiting for you. உங்களுக்காக காத்திருப்பார். எது காத்திருக்கிறார்? So that he can feel again and give you the taste back. வீட்டுக்கு போனோன்னே, we remember, we don't want to go into it. வீட்டுக்கு போனோன்னே அவங்க அப்பா எதெல்லாம் அனுபவிச்சானோ, எதெல்லாம் அனுபவிச்சத்தில் அவர் சிந்தையில மட்டும் இருந்ததோ அது எல்லாத்தையும் மறுபடியும் கொடுக்கிறார். Bring the roll, bring the ray. வஸ்திரத்தை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா, பாத்த போடு. கடா வெட்டு. No, do some party. Let us enjoy today. மறுபடியும் மகனுக்கு ஞாபகத்தில் இருந்தது எல்லாத்தையும் அவன் வந்துட்டா. I will bring it back. நான் மறுபடியும் கொடுப்பேன். இன்னைக்கு எது உங்களுக்குள்ளாக மறக்கப்படாத ஞாபகம்? If something is dead, the pain, okay, you can handle it. 3 பேர் தட்டி சொல்லிட்டு வாங்க, don't worry, you can handle it. மரித்து போனதுதான். அது ஞாபகத்தில் இருக்கும், but you can handle it. But your God who is alive, ஜீவனோடு இருக்கிற என் தேவன், என் அப்பா எனக்கு கொடுத்த எண்ணங்கள், அனுபவங்கள், ஞாபகங்கள், அது ஒருபோதும் அழைக்கப்படாது. அதெல்லாம் மறுபடியும் அந்த அனுபவத்துக்கு போல என்று சொன்னா, it is painful for me. அது எனக்கு ரொம்ப
வழியை உண்டாக்கும். And I need to make a move and get back that memories to real. அந்த எண்ணங்களை நான் நிறைவாக நிஜமாக மாற்றணும். Let us stand in the presence of God and deleted memories. மறைக்கப்படாத ஞாபகங்கள். மறுபடியும் அவரால் என்னோட பாத்திரத்தை நிரப்ப முடியும். மறுபடியும் அவர் எனக்கு நான் இழந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும், நிரம்பி வைக்க முடியும். நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன், அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தவன். அவர் என்னை திருப்திப்படுத்தினார், அவர் எனக்கு அந்த சுவையை கொடுத்திருக்கார். I have tasted and seen the miracle of God. தேவனுடைய அற்புதத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். I know what is all about miracle. அற்புதம் என்னன்னு எனக்கு தெரியும். But today my plate can be empty. But when I go back, நான் அப்பா கிட்ட போகும்போது I will see the miracle. Disappointment. அனுபவங்கள் மறுபடியும் கிடைக்கலனா, என்கிட்ட இருந்தது மறுபடியும் இல்லை பார்க்கிற வேலையில my heart is broken. உள்ள உடைஞ்சு போவோம். எதிர்பார்ப்போடு some of us எதிர்பார்ப்போடு we are opening up and say this will be done, but it's just an empty plate. வெறுமையான பாத்திரமாக இருக்கு. It's painful. அது வலி உண்டாக்குது. Disappointment after disappointment. தோல்விக்கு மேல சில தோல்விங்க, எதிர்பார்ப்பா நிறைவேறாத வருத்தங்கள். But you have the memories. நான் கேட்காமே தேவைகள் சந்திக்கிற அப்பா அவரே, நான் ஜெபிக்கிற மேலாகிய ஜெபத்தை நிறைவேற்றினவர் அவரே. I have the memories. அந்த ஞாபகம் இருக்கு, அவர் செய்தது ஞாபகம் இருக்கு, என் வாழ்க்கையில எல்லாம் செய்தால் ஞாபகம் இருக்கு. எப்படி பாதுகாத்தார் எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி மரணத்தில் இருந்து தூக்கி நிறுத்தினார் எனக்கு ஞாபகம் இருக்கு. குழியிலிருந்து நீ மீட்டார் அல்லவா? I remember that. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. Go to your father. Don't try to do it yourself. என்னால செய்ய முடியாது இருக்காதீங்க. அதனால சில பேர் வறண்டு போயிருக்கோம். We feel dry. We feel dry. காஞ்சி போல ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் ஐயோ இதுக்கு விழுப்பாக நான் வாழ்ந்ததோ நான் அனுபவித்ததோ இது, ஆனா இப்பயோ இதை விரும்பேன். It can be energy. அது எதனால இருக்கலாம். It can be your finance. உங்களோட பணத்தின் தேவையா இருக்கலாம்.
It can be your joy, உங்க சந்தோஷமாக இருக்கலாம். It can be your family situation, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம். I don't know what I'm telling this. இதிகாச சொல்றதல்ல, but the Spirit of God has been to me to tell. சில பேர் before the இதுக்கு முன்பாக you have some amount in your banks. உங்க பேங்க்ல சில தொகை இருந்திருக்கலாம். Now you feel it's empty. Go back to your father. அப்பாட்ட போ, அவர் கூட வைத்திருக்கிறார். Here's everything in plenty. Go to your house. Go back to your house. Go back to your house. Go back to your house. Your father is there. மறுபடியும் உங்க வீட்டுக்கு போங்க. Your daddy is there. அவர் போதும், அவர் போதுமே. நீரே 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 போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகு போல எழும்ப செய்வார் அல்லவா? கழுகை போல உயராகலே என்னை பார்க்க செய்தீர். கழுகை போல என்னை எழும்ப செய்தீர். உயராகலே என்னை பார்க்க செய்தீர். நீரே 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 போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. The undelayed memories is for you to get it back. அழைக்கப்படாத சில ஞாபகங்கள், in the name of the Lord, இயேசு நாமத்தில் get it back. மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவாங்க, மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவாங்க. whatever it could be, அது எதுனாலும் இருக்கலாம். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்தீர், பலனானீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய், சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்தீர், பலனானீர். சிங்கத்தின் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்தீர். சிங்கத்தின் சிங்கத்தின் பிள்ளையாய் சாத்தானை சிங்கத்தின் பிள்ளையாய் சாத்தானை நீரே நீரே. சில வேளையில சில நம்ம சாப்பிட்ட சாப்பாடு
சாப்பாட்டு சில கடையில பிடிச்சிடும். We want to go back to that shop. அதே இடத்துல போய் மறுபடியும் சாப்பிடணும்னு சொல்லி நம்ம போவோம். அது சில வேளையில தூரமா இருக்கலாம். But the taste, அந்த சுவை நேரத்தை பார்க்க வைக்காது, காசை பார்க்க வைக்காது, டயர்டை பார்க்க வைக்காது. அந்த டேஸ்ட், அந்த சுவை நீங்க எனக்கு போவோம், பார்த்துக்கலாம், போவோம், பார்த்துக்கலாம். Because I have tasted. ஒரு சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு முக்கியம் கொடுக்கிறோம்ல. சம்டைம்ஸ் கடவுளோட சுவைக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறோம். என் சரீரத்துல திருப்திப்படுத்தல, அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, Sunday I just want to go that shop. எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி, the taste, the taste, the taste. If you ask me to go, எத்தனை தடவை இந்தியா போக சொன்னா நான் போவேன். ஏன்னா அங்க முட்டை பஜ்ஜி இங்க இல்ல, கிடைக்கிற மாதிரி இல்லை. அந்த 50 காசு முட்டை பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு இந்தியாவுக்கு போக சொன்னாலும் போயிட்டு வருவேன். Because the taste you can just want to satisfy என் வயிற, என் நாவை கொடுத்த அந்த டேஸ்ட்க்கு I don't mind go that far. என்னோட சிந்தைங்க அதுக்காக சில வேலையில நான் பாடுபட மாட்டேன். ஏன் மறுபடியும் நான் எழுந்து ஏன் மறுபடியும் நான் வரக்கூடாது, நேரம் செலவிக்க கூடாது, ஏன் மறுபடியும் அவரோட அறைக்குள்ளாக போய் நான் உயர்த்தி ஆராதனை நாட்கள் கண்ணீர் நாள் அவரோட பாதத்தை நினைத்து ஆராதனை நாட்கள். The memories. Because I have grown, I have moved out from the house. நான் வளர்ந்த நாளை நான் வீட்டில் இருந்துப்பேன், வந்துட்டேனா கரங்களை வைத்து ஆராதிப்போமா.
வியாதியா? The memories, அந்த எல்லைங்க எனக்கு இருக்கு, அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. எதுவும் நான் பிரிக்க விட மாட்டேன். These undilated memories, அந்த அழைக்கப்படாத ஜாபத்துக்கு நான் மறுபடியும் போவேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பது எது? திருப்திப்படுத்த முடியாத காரியங்கள் அவர் திருப்திப்படுத்துவார். அவர் இருக்காரு. அவரோட மூத்தண்ண வந்து தேடி ஓடியாரல, நான் உன்னை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லி எழுத காரியத்தை கொடுக்கல. Only the daddy, அப்பா மட்டுமே ran towards him. அவனை நோக்கி பார்த்து ஓடி திருப்திப்படுத்த. 1000 பேர் நம்ம கூட இருக்கலாம், இருந்திருக்கலாம். They cannot satisfy me. என்னை திருப்திப்படுத்த முடியாது. My daddy's love. People let me go. Some people have no time for me. They will tell you this and that. ஆனா அப்பா இல்ல. Especially after you get the taste, now it's no more there.
எனக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த சுவையின் அனுபவத்தை கொடுங்க. Feel my plate, God. Feel my plate, Daddy. என்னோட பாத்திரத்தில் நிரப்புவீராக. I remember how you did it before. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி செய்தீங்களே என் சிந்தையில இருக்கு, என் ஞாபகத்துல இருக்கு. அப்பா மறுபடியும் உன்கிட்ட வர ஐயா நன்றி மட்டுமே. Because nobody has helped me in this. யாருமே எனக்கு இதுல உதவி செய்யல. So I come back running to you. சிந்தல பழைய ஞாபகம் இருக்கு. That you have did it before. நீ எனக்காக செய்தே. நீ என் பாத்திரத்தில் நிரப்பல. நீ என்னை சந்தோஷப்படுத்தல. நீ என்னை புகழ்ந்து பேசல. நீ என்னை உயர்த்தி வைத்தே. நீ என்னை ஏமாத்தல. நீ என்னை விட்டு போல. நீங்க மறக்கல. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. So I coming back to you. Once again, Lord, in the name of the Lord, yes, I pray for you and those who are watching us through this online. Bring back life, some memories. Bring back life, some memories. சில ஞாபகங்களை மறுபடியும் தேவன் ஜீவனாக ஆக்குவீராக. சில சுவைகளை மறுபடியும் தருவீராக. சில காரியங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துவீராக.